புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே செங்கீரையில் விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிடப்படுவதை அறிந்து போலீசார் குவிப்பு. செங்கீரை ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது. புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே உள்ள செங்கீரை ஊராட்சியில் சுமார் 1000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் செங்கீரை ஊராட்சியின் சில பகுதிகளை பிரித்து ஆயங்குடி மற்றும் ராயவரம் ஆகிய ஊராட்சிகளுடன் இணைக்கப்படுவதாக அரசில் அறிவிப்பு வெளியானது. ஊராட்சியினை பிரிப்பதற்கு பொதுமக்களிடமும் எந்த கருத்தும் கேட்காமல் வெளியான இந்த அறிவிப்பினால் வருங்காலத்தில் செங்கீரை ஊராட்சி இல்லாமல் போகும் எனவும் இதனால் செங்கீரை ஊராட்சியின் வருவாய் பாதிக்கப்படுவதாகவும் மேலும் ஒன்றாக இருந்த ஊராட்சி பொதுமக்களுக்கிடையே பிரிவு ஏற்படுவதாகவும் கூறி சில மாதங்களுக்கு முன்பு புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட்டும் உண்ணாவிரத போராட்டம் நடத்தியும் அரசு தரப்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து செங்கீரை ஊராட்சி பொதுமக்கள் செங்கீரை கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட இருந்தனர். இதனை அடுத்து கிராம நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட இருந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டு அரிமளம் CVR தனியார் திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். பொன்னமராவதி டிஎஸ்பி ஜூலியஸ் சீசர் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். ஊராட்சியை பிரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் விஏஓ அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நம்மளை வரையறை பண்ணலைன்னா இன்னைக்கு நடக்கிறத நாளைக்கு நடக்கும். இப்போ நம்ம 95ல் நோட்டிபிகேஷன் எல்லாம் மாற்றப்பட்டுச்சு. அன்னைக்கும் நம்மகிட்ட யாரும் கருத்து கேட்கல. 95க்கு அப்புறம் 2023ல் ஒரு கலெக்டர் ஆர்டர் போட்டாங்க. அன்னைக்கும் நம்மகிட்ட யாரும் கருத்து கேட்கல. இன்னைக்கு நம்ம என்ன சொல்றோம்னா சிறக்கில் பார்த்து உண்ணாவிரதம் தான். எங்களை கூப்பிட்டு பேசுங்க 15 நாள் சென்று நாங்கள் வர்றோம்னு சொன்னால் யாரும் கூப்பிட்டு பேசலை. நம்மளை கூப்பிட்டு யாரும் பேசலை. ரெண்டு ஒரு முற்றிய போராட்டம் அறிவிப்போம் அப்படின்னு இன்னைக்கு இங்கே தான் அப்படி பண்ணிட்டு போனோம். நம்ம புதுசாலாம் எதுவும் பண்ணலை. நேற்று எனக்கு மட்டும் கரண்ட் காப்பி வந்துச்சு. வந்தோடனே நான் என் பேரை போட்டுக்கினேன். நீங்க மட்டும் கத்தி என்ன காப்பிரேச்சனா யாரு கத்துட்டா நீங்களாம் வராதிங்க. இனிமே போராட்டம்னா உங்களுக்கு அடுத்தவங்க சொல்ற மாதிரி அடி போடுங்க, குடி போடுங்க, கேவலப்படுங்க எனக்கு அவசியம் இல்லை. என்கிட்ட வந்து கேட்டா நான் பண்ணி கொடுக்க முடியும், பண்ணி கொடுக்க முடியாது. என்னைக்குமே கிடையாதுக்கா. எங்க பரம்பரையா எங்க குடும்பத்துல இருந்துட்டு வந்தனாலதான் நான் அந்த பிரச்சனையை வளர்க்கக்கூடாதுன்னு நினைச்சேன். நிக்கிறதுப்பா ஒரு 100 பேர் இல்லைன்னா நான் எதுக்கு நான் உங்களுக்கு நண்டி போய் நான் உள்ள போறேன். அக்கா யாரு நின்னாலும் நம்மளுக்கான செங்கீரையோட பஞ்சாயத்து எங்களோட இணைச்சிருக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. வேற எதுவுமே கிடையாது. நாங்கள்
அமைதியா இவ்வளவு தேவையில்லை. யாராச்சும் ஒரு அதிகாரி வந்து எங்கள்கிட்ட இதை வந்து கேட்டு நான் செய்யறேன் செய்யல அப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லிட்டாங்க. இதுவரையும் சொல்லவே இல்லை. ஏன்னா அன்னைக்கே நாங்கள் வந்து ஒரு 1000 பேர் சேர்ந்து அமைதியான முறையில் உங்களுடைய பர்மிஷனோட தான் நாங்கள் உண்ணாவிரதம் இருக்கோம். அதுக்கப்புறம் இப்போ 15 நாள் ஆச்சு. இந்த 15 நாள் ஒரு அதிகாரியோட வரலாம். இப்போ நாங்கள் அமைதியான முறையில் போய் அவங்க எல்லாத்தையும் கோரிக்கை வைப்போம். யாராச்சும் கேட்டு இந்த தீர்ப்பை சரியாக பெட்ரோல் போட்டு இந்த பிரிவோ யாரோ வந்து எங்களுடைய கேட்டு பேசுவாங்க. இவ்வளோ பேர் அலுவலர்களையும் கெடுத்துக்கிட்டு கோர்ட் ஆர்டர் சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு கலெக்டர் பேசுவாங்க. மக்கள்கிட்ட வந்து ஒரு கருத்து கூட கேட்கல. ஏதாவது ஒரு கருத்து கேட்டுக்கிட்டு அவரு சொல்லிட்டா பரவாயில்ல. நாங்கள் காலகாலமாக செஞ்சு ஒரு காய் உள்ளபடியான இன்னொரு நீங்கள் சொன்ன மாதிரி உங்களுடைய பகுதியை வந்து அங்கே இணைச்சிட்டாங்க. அவங்க வந்து கலெக்டருடைய உத்தரவை இணைச்சிட்டாங்க. இப்போ கலெக்டர் போட்ட உத்தரவை நம்ம சேலஞ்ச் பண்ணணும்னா கலெக்டர்கிட்ட நம்ம போய் மனு கொடுக்கலாம், இல்லை நீதிமன்றத்துக்கு கொடுக்கலாம். அது நீதிமன்றத்துக்கு இல்லை கலெக்டர் மனு கொடுத்தீங்களான்னு தெரியாது. ஒன்றாவது அனுமதி வாங்கிட்டு கோர்ட்டில் அது அன்னைக்கு உட்காந்தீங்க. இன்னைக்கு வந்து இது வந்து ஒரு அரசு அலுவலகத்தை நம்ம முக்கிய வர்றதுக்கு அவர் ஏன் வரல? உங்க பிரதிநிதி தான் வந்து உங்கள்கிட்ட நிற்கணும். உங்க பிரதிநிதி அவருக்கு சர்வ் பண்ணிட்டோம். அதனால இப்போ நீங்க அரசு அலுவலகத்தை முற்றுகையிட வந்திருக்கிறதுனால காவல்துறை அனுமதி மறுத்திருக்கு. வருவாய்த்துறையிட்ட நீங்க போய் மனு கொடுத்து இல்லை கலெக்டருடைய கோரிக்கையை நிறைவேற்றலாம். அதனால எல்லாரும் வந்து வண்டியில்